ஒரு பாட்டி, ஒரு குடிசை, ஒரு ஊறுகாய். ஆனா அந்த ஊறுகாய்க்குள்ள ஒரு கதை இருக்கு. அந்த கதை தெரிஞ்சா உங்க கண்கள்ல நீர் வரும். ஒரு கிராமத்தோட ஓரத்துல யாரும் இல்லாம தனியா வாழ்றாங்க. மீனாட்சி பாட்டி. உறவுகளே இல்ல. ஆனா மனசு மட்டும் நிறைய அன்பு. தினமும் காலையில எழுந்து காட்டுக்கு போய் மாங்காய் பறிக்கிறாங்க. அத ஊறுகாய் ஆக்குறாங்க. ஊர்ல விற்று வாழ்றாங்க. அவங்க கையில செய்யும் ஊறுகாய்க்கு ஒரு தனி சுவை. அத வாங்காத வீடு அந்த ஊர்ல கிடையாது. ஆனா அந்த வெற்றிய பார்த்து ஒருத்திக்கு மட்டும் சும்மா இருக்க முடியல. அவள் பேர் வள்ளி. இந்த பாட்டி எப்படி இவ்வளவு முன்னேறா? அந்த கேள்வி அவளை உள்ளுக்குள் கொதிக்க வைக்குது. ஒரு நாள் பாட்டி காட்டு போயிருக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கான். 12 வயசு. தவிச்சு பயந்துட்டு, உன் பேர் என்ன? உன் வீடு எங்க? அவனுக்கு எதுவும் தெரியல. அந்த ஒரு கணம் பாட்டி மனசு உருகிடுச்சு. இனிமே நீ என் பேரன். அந்த நாள் முதல் ராமு சமம் பாட்டியோட உலகம். நாட்கள் நகருது. ராமு வளர்றான். பாட்டிக்கு துணையா நிக்கிறான். ஊறுகாய் பிசினஸ் இன்னும் வளருது. இருவருக்கும் இருக்கும் பாசம் ஊருக்கே ஒரு எக்ஸாம்பிள். ஆனா வள்ளிக்கு அது எரிச்சலா மாறுது. அவள் ராமுவை பிரிக்க ட்ரை பண்றா. மனசு மாற்ற முயற்சி, விஷம் ஊத்த முயற்சி. ஆனா ராமு ஒரு வார்த்தை தான் சொல்றான். பாட்டி எனக்கு எல்லாம். அவளோட எல்லா திட்டமும் தோல்வி. இப்போ பாட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ராமுவுக்கு கல்யாணம் பண்ணணும். இதுக்காக தான் வள்ளி காத்திருந்தா. அவ ஒரு பெண்ணை கொண்டு வர்றா. வெளியில் நல்ல மாதிரி. ஆனா உள்ள கொடிய மனசு. திருமணம் நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையான கதை ஆரம்பிக்குது. மணமகள் வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து பாட்டிக்கு மரியாதை குறைய ஆரம்பிக்குது. நீங்க வேலைக்காரியா? இங்க ஃப்ரீயா சாப்பிட்றீங்களா? பாட்டி எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க அமைதி அவங்களோட வலியை மறைக்குது. இதுக்கெல்லாம் பின்னால வள்ளி. அவள் தினமும் விஷம் ஊத்துறா. இந்த பாட்டி உன்னை யூஸ் பண்றாங்க. ராமு மனசு குழப்பமா ஆகுது. ஆனா இன்னும் முழுக்க மாறல. ஒரு நாள் ராமு வெளியூர் போறான். அதான் சான்ஸ். வள்ளியும் மருமகளும் சேர்ந்து பாட்டிய அவமானப்படுத்துறாங்க. இந்த வீட்டிலிருந்து வெளியே போ. அந்த வயசுல அந்த வார்த்தை. பாட்டி மனசு உடைஞ்சிடுச்சு. அவங்க அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியேறாங்க. ஆற்றங்கரையில இலைகளால ஒரு குடிசை கட்டுறாங்க. மீண்டும் அதே ஊறுகாய் வேலை. ஆனா இப்போ உடம்பு பலவீனம், மனசு உடைஞ்சது. ஆனா அன்பு மட்டும் மாறல. ராமு திரும்பி வர்றான். பாட்டி எங்கே? யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. பிறகு உண்மை தெரியும். அவங்க துரத்தப்பட்டாங்க. அந்த ஒரு நொடி ராமுவோட உலகமே நின்று போகுது. கோபம், வருத்தம், குற்ற உணர்வு. அவன் ஓடுறான் ஆற்றங்கரைக்கு. அங்க பாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கைகள் நடுங்குது. ஆனா இன்னும் ஊறுகாய் செய்துட்டு இருக்கிறாங்க. பாட்டி. அந்த ஒரு வார்த்தை. பாட்டி திரும்பி பார்க்கிறாங்க. ராமு அழ ஆரம்பிக்கிறான். என்னை வளர்த்த தெய்வம் நீங்க. நான் இல்லாதப்போ இதெல்லாம் நடந்துச்சா? அவன் வீட்டுக்கு திரும்புறான். மனைவியே பார்க்கிறான். இந்த வீட்டுல பாட்டிக்கு தான் முதலிடம். அவங்களை துரத்திய உனக்கு இங்கே இடமே இல்ல. அந்த நாள் மனைவி வெளியேறாள். வள்ளி மௌனம். அவளோட சூழ்ச்சி தோல்வி. பாட்டி மீண்டும் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த முறை மரியாதையோட, அன்போட. அந்த ஊறுகாய்க்கு இப்போ ஒரு புதிய பேர். பாச ஊறுகாய். உழைப்பு தோற்காது. உண்மையான பாசம் உடையாது. சில நேரம் சிதறும். ஆனா கடைசியில அதுதான் ஜெயிக்கும்.